இது உங்களுதா? இரு, இது அவங்கள்தான் இல்லையான்னு சொல்லாம நீ எதுக்காக இதை கொடுக்குற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணம் வந்தாலும் சரி, பொருள் வந்தாலும் சரி, எதையும் திருப்பி கொடுக்க கூடாது. வா மாமா போலாம். ஓகே. பாவம், இந்த காத்தாடிக்காக தான் பின்னாடியே வராங்க போல இருக்கு. வேண்டாம். இதை வச்சு நாம என்ன பண்றது? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்ல, அவங்க விளையாட யூஸ் ஆகும். மூன்றா வாய. ஆ? இது உங்களுதா? என்னங்க உங்க பொருளை கேட்கறதுக்கு இவ்வளவு வைக்கப்படுறீங்க? தைரியமா தலை நிமிந்து நேருக்கு நேர் கான்பிடென்டா கேட்க வேண்டியதுதானே? அப்படி கேட்க முடியலன்னா செய்கையாலையாவது கேட்கலாம்ல. செய்கை பண்ணி கேட்கறதுக்கு அவங்க என்ன ஊமையா? உண்மைதான்ப்பா, பாவம் ஊமை போல இருக்க. சாரி, நீங்க ஊமைன்னு எனக்கு தெரியாது. இந்தாங்க. காத்தாடிதான் கொடுத்துட்டோமே, அப்புறம் நம்ம பின்னாடி வராங்க. இந்த முகத்தோட ஸ்பெஷாலிட்டி மாமா அது. எங்க போனாலும் பொண்ணுங்க சுத்தி சுத்தி வராளுங்க. நீங்க என் ஆட்டோகிராஃப் வாங்க தானே வந்தீங்க? வாய முறா காக்கா. போ போன்னு சொன்ன. ஓகே ஓகே ஓகே. உள்ள போலாம் வாங்க. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. என்ன அது? ஏய், வாயங்க. இந்த ஊர்ல இருக்கிற பேய் பங்களா எல்லாத்தையும் நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம். நாங்க தங்குறதுக்கு ஏதோ சூப்பர் பங்களா அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொன்னியே, அத முதல்ல காட்டேன். இது அதே பங்களா தான் சார். அது இதுவா? யோ, 4 ஜன்னல் 2 கதவு இருக்கிற இதுவே உனக்கு பங்களானா, அப்போ ஏசி பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், அப்புறம் டைல்ஸ் எல்லாம் போட்ட வீட்டை என்னையா சொல்லுவீங்க? சார் அனாவசியமா பேசாதீங்க சார். ஏதோ புது மேனேஜர்னு இந்த பங்களாவை திறந்து உங்களை உள்ள விட்டுருக்கேன். வேற யாராவது வந்திருந்தா இந்த பங்களாவோட ஜன்னலை கூட திறந்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, இந்த பங்களா பங்களா கிங்களான்னு சொல்லி நான் டென்ஷன் பண்ணாத. இன்னொரு முறை இந்த பங்களான்னு சொன்ன உன் வாயை கிழிச்சிருவேன். வாய பழக்காதையா. ஆமா ஆமா, இந்த வீட்டை பாத்தியா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லா காத்து வருது. வெளிய மரத்துக்கு படுத்தா இன்னும் நல்லா காத்து வரும். அப்படியா? அப்ப நீ அங்கேயே போய் படுத்துக்கோ. ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல. ஆமா, இந்த வீட்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இன்னைக்கு நாளைக்கு விழ போற அந்த சீலிங்கா, இல்ல ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஓட்ட ஃபேனா, இல்ல லக்கேஜ் கொண்டு வந்து வச்சானே அந்த லூசு பையனா? ஹலோ சார், நான் இங்க தான் இருக்கேன். இல்ல, எனக்கு உங்க பேர் தெரியாதுல்ல, அதான் சும்மா ஒரு பேச்சுக்கு லூசுன்னு சொன்னா. ஹலோ மிஸ்டர், என் பேரு வந்து சிம்ஸ் ராய். ஐஸ்வர்யா ராய், ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியா? சார், நான் இந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுமா சார்? ஒரு நாள்ல கிளீன் பண்ற குப்பையா இது? இப்போ ஒரு ரூம் மட்டும் கிளீன் பண்ணுங்க, ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வந்து. ஓகே சார். என்ன அழகான கிளைமேட். வாங்க வாங்க சார், வாங்க சார். இதான் நம்ம ஊர் ஆறு. எப்படி இருக்கு பாருங்க சார். எக்ஸலென்ட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். எல்லாம் நீயே சொல்லிட்டா, நான் எதுவும் சொல்ல வேண்டாமா? கொஞ்சம் இங்க வா. எதுக்கு? அங்க பாரு, இதை விட சூப்பர் சீன் இருக்கானே. வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ், ஃபேபுலஸ். படுபாவி பயலே, பொம்பளைங்க குளிக்கிறத பார்த்து ரசிச்சு வர்ணிச்சிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? உன் கண்ணுல கொள்ளி கட்டிய வைக்க. யாரும் பார்க்கல. நான் பாத்துட்டேன். மாமா, காவேரி இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? அதை விட அங்க இருந்து ஒரு டயலாக் வந்ததுல, அது இன்னும் சூப்பரா இருக்கு. கொள்ளிக்கட்டைய கண்ணுல வைக்கிற டயலாக் எக்ஸலென்ட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். மாமா, எனக்கு ஏதோ இந்த இடம் ராசி இல்ல, நான் அந்த பக்கம் போறேன். வாங்க சார். இந்த பூனைங்க தொல்லை வேற. இங்க பாருங்க சார்,
என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த வீட்டை என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அதை பொறுத்துப்பேன். ஆனா அந்த பூனையை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்? ஏன்னா இந்த வீட்டுல மனுஷங்க வாழ்றத நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த வீட்டை காவல் காக்கறதே அந்த பூனைங்க தான். ஆமா, இத்தனை வருஷமா இங்கே மனுஷங்க யாரும் இல்ல. அது ஏய், மெகா சீரியல் ஓட்டிடாத. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு போதும். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு அழகான பொண்ணு இதே ஃபேன்ல ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருந்தாளா? ஊஞ்சலானது என்னமோ உண்மைதான். ஆனா ஊஞ்சலால அப்புறம் அவ தூக்கு மாட்டிக்கிட்டா. அதுவும் பட்டு புடவையில. பட்டு புடவைல செத்தாலோ காட்டன் புடவைல செத்தாலோ அதை ஏன் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா? ஏதோ ஒரு படுபாவி சார் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான். யார் அது? அது வந்து சார், அவன் ஹைட்டு வெயிட் பர்சனாலிட்டி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் இவர மாதிரியே தான் சார் இருப்பான். அப்படியா? ஐயோ, அப்ப ராத்திரியில அவன் நினைச்சு என்ன ஏதாவது பண்ணிட்டா? டேய், நீ எதுக்குடா கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பப்பா, ஆனா காலையில வரைக்கும் நான் இருக்கணும்ல. நாமளே இங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்க்காரங்களுக்கு எப்ப லோன் கேட்கணும்னு விவசாயம் இல்ல, இந்த பிச்சைக்காரங்களுக்கு எப்ப பிச்சை கேட்கணுங்கிற விவசாயம் இல்ல. யோ, அட இரியா வர. ஜக்கம்மா வாக்கு சொல்றா. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, ஜக்கம்மா வாக்கு சொல்றா. ஜக்கம்மா வாக்கு சொன்னா அது என்னைக்கு தப்பாது சாமி. நல்ல காலம் பிறக்குது. மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா சாமியா. ஏன் உங்க மகாலட்சுமிக்கு உள்ள வர வைக்கமா? அப்படி இல்ல சாமி, உங்க வீட்டுக்குள்ள துஷ்ட சக்தி இருக்கு. அது வெளியில வர வரைக்கும் மகாலட்சுமி உள்ள வரமாட்டா சாமி. அட திருட்டு போயில, இவ்வளவு நேரம் மகாலட்சுமி வர போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ துஷ்ட சக்தி உள்ள இருக்குன்னு பயமுறுத்துறியா? இப்போ உனக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு உன் ஜக்கம்மா உங்ககிட்ட சொல்லல? அந்த தாய் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா சாமி. இப்போ சொல்லுவாங்க பாரு. சாமி ஐயோ, இங்க பாரு, ஒரு முறை மகாலட்சுமி வராங்க அஷ்டலட்சுமி வராங்கன்னு சொல்லி இந்த ஏரியா பக்கம் வந்தா உனக்கு ஐயோ, கொல்ல சாமி. போடுவேன். இனிமே உன்னை பார்க்கவே கூடாது. என் பேர் என்ன தெரியுமா? ராஜேஷ். நான் ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன மாதிரி. எங்க அம்மா சொன்ன மாதிரியா? இல்ல, உங்க அப்பா சொல்ற மாதிரி. ஐயோ, ஐயோ, யார் லைட் ஆஃப் பண்ணது? சார் தூங்கிட்டீங்களா சார்? நிம்மதியா தூங்குங்க, நான் போய் லைட் ஆஃப் பண்றேன். நோ, படுத்திருந்தாலும் நான் தூங்க மாட்டேன். இந்த வீட்ல மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல எரியற மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, நான் இப்போ ரேடியோவை ஆன் பண்றேன். நீங்க பயப்படாம நிம்மதியா தூங்குங்க. அப்படியா? சரி, அப்படியே செய். வீட்லயே படுத்துக்க சொல்லு. சரி. ஆமா, அந்த பொண்ணு எங்க தூக்கு மாட்டிக்கிட்டான்னு சொன்ன? இந்த ஃபேன்ல தானே? அது வந்து மாமா, நடுராத்திரில கேட்க வேண்டிய கேள்வியா இது? சரி விடு, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். இந்த 4வது குட் நைட் யாருது? நான் தான் மறுபடியும் சொன்னேன். ஆஹா, மாமா, இந்த நடுராத்திரில என் மேல எவ்வளவு அன்பு உனக்கு. யோ, எத்தனை வாட்டி உங்ககிட்ட லைட் ஆஃப் பண்ணாதன்னு சொன்னேன்? சார், நான் எங்க சார் ஆஃப் பண்ணேன்? கரண்ட் போயிடுச்சு சார். கரண்ட் போயிடுச்சா? இந்த கரண்ட் போனதுக்கும் பேய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இப்படி நடுராத்திரில கரண்ட கட் பண்ணி உயிரை வாங்குறானுங்களே. ராய், அந்த விளக்கேத்து. சரிங்க சார். யோ, ரேடியோ போடாதன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கல. சார், கரண்டே இல்ல, ரேடியோ மட்டும் எங்க சார் வேலை செய்யும்? ஆமால மாமா, அப்ப பாடுறது யாரு மாமா? பாட்டும் இல்ல கீட்டும் இல்ல, எல்லாம் உன் பிரம்ம. பேசாம படு. ஓ, மிஸ் காத்தாடி, நீங்க தான் பாடுனீங்களா? நீங்க இல்லையா? இப்ப உங்க பாடினதை கேட்கலையா? பாடினதை கேட்டேன், ஆனா பேசினதை கேட்கலையே. பேசாம இருடா, காக்கா. மிஸ் காத்தாடி, உங்க பாட்டு சூப்பர், எக்ஸலன்ட், ஃபேபுலஸ். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் நீங்களே சொல்லிட்டா நானும் அதை சொல்ல வேண்டாமா? ஹலோ காத்தாடி, நீங்க பாடின பாட்டு சினிமால வர பேய் பாட்டு மாதிரியே பயங்கரமா இருந்துச்சு. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நடுராத்திரில இந்த மாதிரி பாட்டு பாடாதீங்க. அவங்க எதுக்கு சிரிச்சாங்க? உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்ச பார்த்தா சிரிப்பு தான் வரும்.